அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல. எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே ஒரு சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் முந்தா நேற்று தான் நினச்சிட்டு இருந்தேன். பசங்க எல்லாருமே நல்லா படிச்சிட்ருக்காங்க. ஸோ கரெக்டாக அவங்க ரிவிஷன் பார்ட் முடித்தாங்கன்னா நிறைய பேர் பாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். பட் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஓஎம்ஆர் சீட்டில் ஏதாவது தப்பு பண்ணிவிடுவாங்களோ, ஓஎம்ஆர் சீட்டு அந்த ஃபில் பண்ணுறதே ஒரு கிரிட்டிக்கலாக எடுத்துப்பாங்களோ, ஏன்னா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோன்னா மிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பதட்டத்தில் நிறைய அந்த டோட்டல் கால்குலேட் பண்ணி போடுறதில் நிறைய பேர் மிஸ் பண்ணி அந்த மைனஸ் மார்க்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. நம்ம இதில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கே பார்த்தோன்னா ஓவரால் ஸ்டேட் லெவல் ரேங்கில் பார்த்தோன்னா 49வது ரேங்க். அந்த பையன் எடுத்திருந்தானா ஸ்டேட் லெவலில் 10 ரேங்கில் வந்திருப்பார். ஸோ அவருக்குமே அந்த ஓஎம்ஆர் சீட்டில் தான் அந்த ஒரு சில தப்பு நடந்துச்சு. நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன், இது திரும்ப பழையபடியே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அது என்னமோ தெரில, அது ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி சடனாக ஓஎம்ஆர் சீட்டில் பார்த்தோன்னா ஒரு சில திருத்தங்கள் பண்ணியிருக்கிறதா போஸ்ட் டிஎன்பிசி சைட்லேருந்து போட்டிருந்தாங்க. அது பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி. அதனால தான் உடனே டெலகிராமில் நான் ஷேர் பண்ணி விட்டேன் நான். ஓகேங்களா? ஸோ என்னென்னா ஓஎம்ஆர் சீட் ஓஎம்ஆர் சீட் ஃபார்மேட் டிஎன்பிசி தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இது நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் போகல இப்போ. ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக இப்போ நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஓஎம்ஆர் சீட்டில் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுப்பேன். இப்போதைக்கு ஓரளவு என்ன சேஞ்சஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் இங்கே டெஸ்ட்டெல்லாம் எழுதும்போது இந்த புது ஓஎம்ஆர் சீட் இது ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. நெட்டில் இருந்துச்சு, அந்த வெப்சைட்டில் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை நீங்கள் பிரிண்ட் போட்டு கூட எழுதுங்க. மெயினாக நீங்கள் இந்த ஃபில் பண்ணுறதுல தான் ரொம்ப முக்கியம். இந்த 200 கொஸ்டினுக்கு ஏபிசின்னு ஃபில் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்றதுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம். என்ன இங்கே ஒரு சேஞ்சஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி எழுதுனவங்களுக்கு தெரியும், 200 கொஸ்டினுமே கூட்டி போடணும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரோவில் எத்தனை இருக்குது, செகண்ட் ரோவில் எத்தனை ஏபிசி இருக்குது, மூணாவது ரோவில் எத்தனை இருக்குது அப்படின்ட்டு ஏபிசி எத்தனை இருக்குதுன்னு அந்தந்த அந்தந்த காலத்துக்கு கரெக்டாக போடணும். அது இல்லாமல் டோட்டலும் போடணும். மிஸ் ஆகுறது எத்தனையும் போடணும். இதில் ஏதாவது தப்பு பண்ணால் அதே டோட்டல் கவுண்ட் பண்ணி 200 கொஸ்டினும் வரணும். பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. என்னடா இதை கூட்டி போகிறதுலே நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஒரு பயம் பதட்டம் வர ஆரம்பிச்சு. இதுவே ஒரு கணக்கு மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாயிடுச்சு. அதெல்லாம் எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் 1வது கொஸ்டின்லேருந்து 200வது கொஸ்டின் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபுல்லாக பண்ணிவிட்டு இந்த ஒரு காலத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 200 வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா? அதாவது 200 கொஸ்டினுக்குமே நீங்கள் ஷேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆம் அப்படின்னு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. 200 கொஸ்டின் கொடுத்துட்டிங்கன்னா உடனே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆம் கொடுக்க போகிறீங்க. அவ்வளோதான். அப்படி இல்லை எனில் எத்தனை வினாக்களுக்கு அந்த பிளாக் மார்க் நீங்கள் அதாவது அந்த ஷேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிற கவுண்ட்டு மட்டும் போடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கேள்வி. 200 கொஸ்டினும் பண்ணிட்டீங்களா? ஆம். பண்ணிட்டீங்கன்னா ஆம் போடுங்க. இல்லை நான் கடைசி ஒரு 10 கேள்விக்கு பண்ணலை அப்படின்னா அப்போ கீழே பார்த்தோன்னா அங்கே மேலே இல்லைன்னு போட்டு கீழே 10ன்னு போடு. எத்தனை கொஸ்டின் பண்ணலையோ அத்தனை கொஸ்டின் 10 கவுண்ட்டுன்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. மேக்ஸிமம் எல்லோரும் 200 கேள்வி அட்டன் பண்ணிவிடுவீங்க. இருந்தாலும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு பின்னாடி டைம் கிடைக்காமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இது ஃபில் பண்ணி ஆகணும். ஒரு 5 கேள்வி நான் ஷேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம், எல்லாத்தையும் கருமையாக்கி விட்டீங்கன்னா இல்லைன்னு போட்டு அப்படின்னா மொத்தம் எத்தனை கொஸ்டின் நீங்கள் அப்படி விட்டுருக்கீங்கன்னா 5ன்னு நீங்கள் கீழே கவுண்ட்டு போடணும் அந்த பாக்ஸில். அவ்வளோதான். 2 பாக்ஸ் மட்டும் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. இதுக்கு முன்னாடி ஓவரால் டோட்டல் என்னென்னமோ இருந்துச்சு. காலம் வைஸ் டோட்டல், ஏபிசி டோட்டல், ஓவரால் டோட்டல் போட்டு கடுப்பேற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேசிக்கான ஒரு டீட்டெயில் தான். நம்ம எப்போ போல் நம்மளுடைய சைனு, அப்புறம் இன்விஜிலேட்டரோட சைனு, அப்புறம் கொஸ்டின் புக்லெட் நம்பர் ஃபில் பண்ணணும். அப்புறம் பேசிக்காக நம்மளுடைய நேமு, ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட்டு, சென்டர், வென்யூ, இதெல்லாம் ஒரு சிலது டிஃபால்ட்டாகவே அங்கே ஃபில் ஆகி வந்துடும். நம்ம ஒரு சிலது மட்டும்தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மேக்ஸிமம் இது எல்லாமே ஃபில் ஆகி தான் வரும். இப்போ புது ஓஎம்ஆர் சீட்டுங்கனால அங்கே ஃபில் பண்ணுற மாதிரி வருமா, இல்லை நமக்கு ஆல்ரெடி ஃபில் ஆகி வருமாங்கிறது தெரியல. மேக்ஸிமம் அங்கே ஃபில் ஆகி தான் இது வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம டேரெக்டாக இந்த 200 கேள்வி ஃபில் பண்ணுறது மட்டும் தான் நம்மளுடைய இதுவாக இருக்கும். ப்ளஸ் இந்த கொஸ்டின் புக்லெட்டு நம்ம தான் ஃபில் பண்ணணும். வினாத்தோல் கொஸ்டின் புக்லெட் நம்பர் பார்த்தோன்னா 4 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க சாம்பிளுக்கு. அதே மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 4, 3, 2, 1னா இந்த இடத்துல 4 ஃபில் பண்ணணும், அடுத்து 2 ஃபில் பண்ணணும், அடுத்து 1 ஃபில் பண்ணணும், அந்த ஷேடும் பண்ணணும், மேலே எழுதணும். ஓகேங்களா? ப்ளஸ் இன்விஜிலேட்டர் சைனு, அப்புறம் நம்மளுடைய
இடது கையோடைய அந்த பெருவிரலுடைய ரேகை, அந்த தம்பி இம்ப்ரெஷன் வைக்கணும் நம்ம. ஓகேங்களா, அவ்வளோதான். மற்றபடி இங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஷேட் பண்ணுறது வந்து கரெக்டாக ஷேட் பண்ணுங்கிறது டிஃபால்ட்டாக எப்பயும் போல் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே. புரியுதுங்களா? அப்புறம் அங்கே இன்ஜிலேட்டருடைய சைன் போட்டுருவாங்க. மீது எல்லாமே பேசிக்கான டீட்டெயில் தான். ஸோ இந்த ஒரு இது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயந்தான். ஏன்னா நம்ம இது சாதாரணமாக நினைப்போம். இதுதான் நமக்கு நிறைய பேருக்கு ட்ராபேக்காகவே நடந்திருக்கு. நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட்டே வராமலாம் போயிருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி ரிசல்ட்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அது தனியாக கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஒன்றும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏதாவது பாருங்கள், கீழ்கண்ட காரணங்களால் OMR விடைத்தால் செல்லாததாக்கப்படும். அதாவது கருமை நிறமுடைய பந்து முனை பேனா தவிர மற்ற நிற பேனா, அதாவது ப்ளூ கலர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும். ஒன்லி பிளாக் தான் யூஸ் பண்ணணும். தேவையில்லாமல் ஏதாவது வந்து குறியீடு, இந்த ஏசு சிம்பிள் போடுறது, அப்புறம் பிள்ளையார் சொல்லி போடுறது, அல்லா சிம்பிள், இந்த எதுவுமே வந்து குறியீடு எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு ஈவன் வந்து பார்த்தோன்னா ஒரு கிறுக்கிறது கூட இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு அடையாளமாக போய்டும். அப்படிங்கிறனால அது வந்து அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இன்வாலிட் பண்ணிவிடுவாங்க. அதேமாதிரி OMR விடைத்தாள் பக்கம் 1 அதற்குரிய இடத்தில் தேர்வு, அதுமாதிரி நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். அது மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா. அப்புறம் தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு எண்ணினை வினாத்தாளில் சரியாக கருமையாக்கப்பட வேண்டும். அதாவது வந்து பார்த்தோன்னா அப்படி இல்லைனாலும் இன்வாலிட் பண்ணுவாங்க. அதாவது கொஸ்டின் புக்லெட் நம்பருக்கு பார்த்திங்கன்னா அது கரெக்டாக 4 நம்பருமே ஃபில் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். அதே மாதிரி கீழ்கண்ட காரணங்களால் 0.5 மார்க் வந்து குறைக்கப்படும் போட்டிருக்காங்க. மொத்த மதிப்பெண்ணிலிருந்து 0.5 மார்க். ஏன்னா விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காமல் இருந்தால், அதாவது வட்டம் காலியாக இருந்தால், நீங்கள் ஏதாவது ஷேட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 0.5 மார்க் போயிடுவாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இடது கை பெருவிரல் ரேகை வந்து பதிய வேண்டிய இடத்தில் பதியாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், மார்க் வந்து போயிடும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது, நீங்கள் 200 கொஸ்டின் ஃபில் பண்ணுறது நல்லது. இப்போ ஒரு 190 கேள்வி ஃபில் பண்ணிட்டீங்க, 10 கேள்வி ஃபில் பண்ணினா ஒரு கொஸ்டினுக்கு 0.5 மார்க் போயிடும். அப்போ என்ன வரும், 10 கேள்விக்கு 5 மார்க் சொலையாக வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணிவிடுவாங்க. டோட்டல் மார்க்லேருந்து மைனஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ 200 கொஸ்டினுமே ஃபில் பண்ணிக்கிறது நல்லது. கிளியராக புரிஞ்சுங்களா? அவ்வளோதான்ப்பா. இதில் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம், இந்த கூட்டி போடுற வேலை முடிஞ்சு. ஓகே, ஒரு பெரிய தொல்லை முடிஞ்சு அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஃபேவராகவே நினைக்கிறத தான் சொல்கிறேன்ல, இந்த இடம் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களுக்கு ஃபேவராகவே எல்லா விஷயம் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதுக்கு முன்னாடி என்னது, ரிவிஷன் சரியாக பண்ணாமல் இருந்திருப்பீங்க. நம்ம ரிவிஷனுக்கு பக்கா பிளானோட நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி படித்ததை ரீகால் பண்ணாமல் போயிருப்பீங்க. முழுசாக சிலபஸை கவர் பண்ணாமல் போயிருப்பீங்க. கடைசி டைமில் அசால்ட்டாக மெத்தனை போக்காக இருந்திருப்பீங்க. மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம், ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து மைனஸில் இருந்திருக்கோம். இந்த தடவை எந்தெந்த மைனஸோ மேக்ஸிமம் இருக்கிற எல்லா மைனஸுக்குமான சொல்யூஷனை தேடி ஓடிட்டுருக்கீங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஃபேவராகவும் ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இது எல்லாமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்குங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுட்டு நாட்களை வந்து பார்த்தோன்னா நல்லபடியாக பாசிட்டிவான ஒரு வேலை கொண்டு போங்க. இதுவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். நான் அப்படி பார்க்குறேன், மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமாக நான் பார்க்குறேன். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவல், அதுக்கு அடுத்து அந்த புக்கு சம்மந்தமாக ஒரு வீடியோ அது கொடுக்கலான்னு தான் எடுத்தேன் நான். அதுக்கு முன்னாடி இந்த OMR சீட் சம்மந்தமாக கொடுத்துடலாம், என்ன நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். தேங்க்யூ.